நிறுத்து. முதலில் அந்த அழுகையை நிறுத்து. யாரிடம் மண்டியிட்டு அழுது கொண்டிருக்கிறாய்? உன்னை தூக்கி எறிந்தவர்களிடமா, இல்லை உன்னை ஏமாற்றிச் சென்றவர்களிடமா? தலை நிமிர்ந்து என் கண்களை பார். நீ யாருடைய பிள்ளை என்று மறந்துவிட்டாயா? அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் ஈசனின் அம்சம் நீ. ருத்ரனின் வாரிசு நீ. உன் கண்களில் நான் எதை காண வேண்டும்? உலகையே எரிக்கும் நெருப்பை நான் பார்க்க வேண்டும். ஆனால் நீயோ அணைந்து போன சாம்பலாக மூலையில் முடங்கி கிடக்கிறாய். இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு ராசி இல்லாதவன் என்று புலம்புவதற்கு நான் உன்னை படைக்கவில்லை. தனிமை என்பது சாபமல்ல, அது ஒரு வரம். சிங்கங்கள் எப்போதும் தனியாகத்தான் வேட்டையாடும். ஆட்டு மந்தைகள் தான் கூட்டமாகச் செல்லும். இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உனக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வைப்பதற்கு அல்ல, உனக்குள் செத்துப்போன அந்த நம்பிக்கையை சாகடித்து புதைத்த அந்த வீரத்தை மீண்டும் தோண்டி எடுப்பதற்கு வந்திருக்கிறேன். இனி வரும் சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் நிமிடங்கள். தயாராக இரு. உன் மனதில் ஓடும் அந்த கேள்வி எனக்கு தெரியும். சிவபெருமானே, நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை இப்படி சிருட்டில் தள்ளிவிட்டாய்? ஏன் இவ்வளவு அழுத்தம்? மகனே, மகளே, நன்றாக கேள். ஒரு விவசாயி விதையை மண்ணுக்குள் ஆழமாக புதைக்கிறான். அந்த விதைக்கு காது கேட்கும் என்றால் அது என்ன சொல்லும்? ஐயோ, இருட்டாக இருக்கிறதே, மூச்சு முட்டுகிறதே, என் மீது மண்ணை போட்டு மூடிவிட்டார்களே, என்னை சாகடிக்கிறார்களே என்றுதான் அது அழும். ஆனால் அந்த விவசாயிக்கு தெரியும், அவன் அந்த விதையை புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறான். அந்த விதை மண்ணின் அழுத்தத்தை தாங்கினால்தான் தன் மேல் ஓட்டை உடைத்துக் கொண்டு வேர் விட்டு வெளியே வந்து மரமாக மாற முடியும். மண்ணுக்குள் இருக்கும் அழுத்தத்தை தாங்காத விதை அங்கேயே அழுகி போய்விடும். நீ இப்போது இருக்கும் நிலைமை அதுதான். உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், அவமானங்கள், இவையெல்லாம் அந்த மண். நான் உன்னை புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறேன். நீ அழுகி போகப் போகிறாயா? இல்லை. இந்த அழுத்தத்தை உடைத்துக்கொண்டு விருட்சமாக வளரப் போகிறாயா? வளர வேண்டுமென்றால் வலி இருக்கத்தான் செய்யும். அந்த வலியை எப்படி தாங்குவது என்று ஒரு பறவையிடம் கற்றுக்கொள். பறவைகளின் அரசன் கழுதை பார். அது 70 வருடம் வாழும். ஆனால் அதன் 40வது வயதில் அதற்கு ஒரு மரண அடி காத்திருக்கும். 40 வயது ஆகும்போது அதன் அலகு வளைந்துவிடும். எதையும் கொத்த முடியாது. அதன் நகங்கள் மழுங்கிவிடும். எதையும் தூக்க முடியாது. அதன் சிறகுகள் கனமாகி ஒட்டிக்கொள்ளும். பறக்க முடியாது. இப்போது அதற்கு 2 வழிகள்தான். ஒன்று, என் காலம் முடிந்தது என்று சாக வேண்டும். அல்லது 150 நாட்கள் நரக வேதனையை அனுபவித்து மறுபிறப்பு எடுக்க வேண்டும். அது என்ன செய்யும் தெரியுமா? வலியை தேர்ந்தெடுக்கும். அது ஒரு உயர்ந்த மலைக்கு செல்லும். அங்கே போய் தன் வளைந்த அலகை பாறையில் ஓங்கி ஓங்கி அடிக்கும். யோசித்துப் பார், தன் சொந்த முகத்தை பாறையில் அடித்தால் எவ்வளவு வலிக்கும்? ரத்தம் கொட்டும், முகம் சிதைந்து போகும், வலி உயிர் போகும். ஆனாலும் அந்த வலியோடு தன் பழைய அலகை உடைத்து எறியும். பிறகு புதிய அலகு வளரும் வரை பசியோடு காத்திருக்கும். புதிய அலகு வளர்ந்ததும் தன் காலில் உள்ள ஒவ்வொரு நகத்தையும் தானே பீத்து எறியும். ரத்தம் சொட்ட சொட்ட தன் நகங்களை பீக்கும். பிறகு தன் உடலில் உள்ள கனமான பழைய இறகுகளை ஒவ்வொன்றாக பீத்து போடும். 150 நாட்கள். உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, ரத்தம், வலி, தனிமையில் தவம் இருக்கும். ஆனால் இந்த 150 நாட்கள் நரக வேதனை முடிந்த பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? புதிய சிறகுகள் முளைக்கும், புதிய அலகு ஜொலிக்கும். அந்த கழுகு மறுபிறப்பு எடுத்து மீண்டும் வானத்தில் ஒரு ராஜாவாக பறக்கும். அந்த புதிய வாழ்க்கை அதற்கு சும்மா கிடைக்கவில்லை. அது சிந்திய ரத்தத்திற்கு கிடைத்த பரிசு. என் பிள்ளையே, இப்போது நீ இருக்கும் நிலைமை அந்த 40 வயது கழுகின் நிலைமைதான். நீ விதைக்கப்பட்டிருக்கிறாய், நீ உடைக்கப்படுகிறாய். உனக்கு இப்போது 2 வழிகள் உள்ளன. வலி தாங்காமல் மண்ணுக்குள்ளேயே அழுகி போவது, அல்லது வலியை தாங்கி கழுகை போல புதிய அவதாரம் எடுப்பது. உன் சோம்பேறித்தனம் என்ற அலகை உடைத்து எறி. உன் பயம் என்ற நகங்களை பீத்து எறி. என்னால் முடியாது என்ற பழைய இறகுகளை பீத்து போடு. இது வலிக்கும், தனிமை வாட்டும், உலகம் சிரிக்கும். சிரிக்கட்டும்,
அவர்கள் சிரிப்புச் சத்தம் உன் காதில் விழக்கூடாது. இன்று நீ படும் கஷ்டம், நீ சிந்தும் கண்ணீர், இவையெல்லாம் நீ கொடுக்கப் போகும் விலை எதற்கு தெரியுமா? நாளை நீ வாழப்போகும் ராஜ வாழ்க்கைக்காக. இப்போது சொல், நீ கோழையாக சாகப் போகிறாயா? இல்லை, இரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை என்று மறுபிறப்பு எடுக்க தயாரா? நீ தயார் என்றால் உன் பழைய கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து நில். உனக்கான போர் தொடங்கிவிட்டது. இந்த வலியின் முடிவில் நீ சாதாரண மனிதனாக இருக்க மாட்டாய். நீ ஒரு சரித்திரமாக மாறுவாய். நான் இருக்கிறேன், ருத்ரனாக உனக்குள் இருக்கிறேன். எழுந்து வா என் மகனே, மகளே. மகனே, மகளே, நீ மாற முடிவு செய்தவுடன் உனக்கு வரும் முதல் எதிரி யார் தெரியுமா? உன் சோம்பேறித்தனம் அல்ல. இந்த ஊர்வாய், நீ கீழே விழுந்து கிடந்தவரை இந்த உலகம் உன்னை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இன்று நீ எழுந்து நிற்க ஆரம்பித்தவுடனே உன்னை சுற்றி ஒரு கூட்டம் கூடிவிட்டதே. யார் இவர்கள்? உன்னை மட்டம் தட்டுபவர்கள். உன்னால் முடியாது, நீ தேரமாட்டாய், உன் மூஞ்சிக்கெல்லாம் இது தேவையா என்று விஷத்தை கக்குபவர்கள். இவர்களுடைய பேச்சை கேட்டு நீ சோர்ந்து போய் அமர்ந்தால் நீயும் அவர்களை போன்ற ஒரு கோழைதான். இவர்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியுமா? அவர்களோடு சண்டை போடாதே, அவர்களுக்கு பதில் சொல்லாதே. வெறுமனே அவர்களை கடந்து செல். அது எப்படி என்று ஒரு சிங்கத்தை பற்றி கூறுகிறேன் கேள். ஒரு சிங்கத்தை கவனித்திருக்கிறாயா? அது காட்டுப்பாதையில் நடக்கும்போது அதன் நடை எப்படி இருக்கும்? தலையை நிமிர்த்து யாரையும் லட்சியம் செய்யாமல் ஒரு ராஜநடை நடக்கும். அது போகும் பாதையில் 100 தெரு நாய்கள் நின்று அதை பார்த்து குறைக்கலாம், சத்தம் போடலாம். ஆனால் அந்த சிங்கம் என்ன செய்யும்? நின்று திரும்பி பார்த்து அந்த நாய்களை பார்த்து தானும் பதில் குறைக்குமா? என்னை ஏன் திட்டுகிறாய் என்று சண்டை போடுமா? மாட்டவே மாட்டாது. அது அந்த நாய்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காது. அது பாட்டுக்கு தன் பாதையில் நடந்து போய்கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த சிங்கத்திற்கு தெரியும், நான் ஒரு ராஜா, இவை வெறும் நாய்கள் என்று. நாய்கள் குறைப்பது அதன் பிறவி குணம், ராஜாவாக நடப்பது சிங்கத்தின் பிறவி குணம். என் பிள்ளையே, நீயும் அந்த சிங்கத்தைப் போலத்தான் இருக்க வேண்டும். இப்போது உன்னை பார்த்து நீ உருப்பட மாட்டாய் என்று குறைக்கிறார்களே, அவர்கள் அந்த நாய்கள். அவர்களை பார்த்து நீ வருத்தப்பட்டாலோ அல்லது பதிலுக்கு திட்டினாலோ நீ சிங்கத்திலிருந்து நாயாக தரம் தாழ்ந்து விடுவாய். உன் தகுதியை குறைத்துக் கொள்ளாதே. அவர்கள் கத்தட்டும், தொண்டை கிழிய கத்தட்டும், நீ திரும்பி கூட பார்க்காதே. உன் மௌனம் அவர்களுக்கு பெரிய தண்டனை. உன் வளர்ச்சி அவர்களுக்கு பெரிய செருப்படி. நீ உன் வேலையை மட்டும் பார். சிங்கமாக நட, நாய்கள் தானாக ஓடிவிடும். சரி, எதிரிகளை அலட்சியம் செய்து விட்டாய். இப்போது உனக்கு இன்னொரு சந்தேகம் வரும். நான் மிகவும் சிறியவன், என்னிடம் பணம் இல்லை, பலம் இல்லை, நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயிப்பேன்? இதற்கு பதில் சொல்ல சதுரங்க விளையாட்டை பார். அந்த பலகையில் யானை இருக்கிறது, குதிரை இருக்கிறது, மந்திரி இருக்கிறது. இவையெல்லாம் பெரிய ஆட்கள், நினைத்த பக்கம் போவார்கள். ஆனால் முன்னால் நிற்கும் அந்த சிறிய சிப்பாயை பார். அதுதான் இருப்பதிலேயே மிகவும் சிறியது. அதற்கு பின்னால் திரும்ப தெரியாது. அதற்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், முன்னேறி செல்வது. அதன் முன்னால் பெரிய பெரிய எதிரிகள் வருவார்கள், வெட்டு பார்ப்பார்கள். ஆனாலும் அது பயப்படாது. ஒவ்வொரு அடியாக, மெதுவாக, ஆனால் உறுதியாக முன்னேறும். அந்த சிப்பாயை யாரும் கவனிக்க மாட்டார்கள். இது சாதாரண ஆள் என்று அலட்சியமாக இருப்பார்கள். ஆனால் அந்த சிறிய சிப்பாய் போர்க்களத்தின் கடைசி கட்டத்தை அடைந்து விட்டால் அது என்னவாக மாறும் தெரியுமா? அது மந்திரியாக மாறும். அந்த ஆட்டத்தையே தலைகீழாக மாற்றும் சக்தி அதற்கு வந்துவிடும். ஆரம்பத்தில் அது ஒரு சாதாரண சிப்பாய்தான். ஆனால் அது பின்வாங்காமல் நின்றதால் இறுதியில் அதுவே அந்த ஆட்டத்தின் ராஜாவாக மாறியது. மகனே, மகளே, நீயும் இப்போது அந்த சிப்பாய்தான். உன்னிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னிடம் பின்வாங்காத குணம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு அடி, தினமும் ஒரே ஒரு அடி எடுத்து வை. எதிரிகள் வெட்ட வருவார்கள், தடைகள் வரும். திரும்பி பார்க்காதே, உன் இலக்கை நோக்கி நடந்து கொண்டே இரு. எந்த உலகம் உன்னை சாதாரண ஆள் என்று அலட்சியம் செய்ததோ, நீ கடைசி கட்டத்தை தொடும்போது அதே உலகம் உன் காலடியில் வந்து விழும். நீ வெறும் சிப்பாய் அல்ல, உருவாகிக் கொண்டிருக்கும் ராஜா. இப்போது சொல், நாய்களை பார்த்து குறைக்கும் சாதாரண ஆளா நீ? இல்லை. கம்பீரமாக நடக்கும் சிங்கமா நீ? பயந்து ஓடும் கோழையா நீ? இல்லை. ராஜாவாக மாறும் சிப்பாயா நீ?
உன் தலைவிதியை நீயே எழுது. இன்று முதல் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் காதில் வாங்காதே. சிங்கத்தைப் போல கெத்தாக நட. யார் உன்னை தடுத்தாலும் நிற்காதே. சிப்பாயைப் போல ஒவ்வொரு அடியாக முன்னேறு. உன் கண்ணீரை துடை. உன் இரத்தத்தை சூடாக்கு. உன் முதுகை நிமிர்த்து. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. ஆனால் போரிட வேண்டியது நீதான். எழுந்து நில். உனக்கான சிம்மாசனம் காத்து கொண்டிருக்கிறது. போ, ஜெயித்து வா. மகனே, மகளே, வலியை தாங்கிவிட்டாய். உலகத்தின் ஏளனத்தை மிதித்து விட்டாய். ஆனால் இன்னும் நீ ஜெயிக்கவில்லை. ஏன் தெரியுமா? உனக்கு முன்னால் இப்போது நிற்பது கடைசி எதிரி அல்ல, ஆனால் மிகவும் ஆபத்தான எதிரி. அது யார்? கண்ணாடியை பார். அதில் தெரிவதுதான் உன் எதிரி. நீயேதான். உன்னை தடுத்து நிறுத்தி வைத்திருப்பது வெளியே இருக்கும் உலகம் அல்ல, உன் மண்டைக்குள் இருக்கும் ஒரு பொய். என்னால் முடியாது, எனக்கு திறமை போதாது, நான் ராசி இல்லாதவன் என்று நீயே உனக்கு போட்டுக்கொண்ட விலங்குகள் தான் உன்னை அழுத்தி வைத்துள்ளன. உன் உடல் வலிமையாக இருக்கிறது, ஆனால் உன் மனம் பலவீனமாக இருக்கிறது. உன் மனதை ஏமாற்றி வைத்திருக்கும் அந்த பொய்யை உடைக்க உனக்கு 2 உதாரணங்களை சொல்கிறேன். இதை வெறும் கதையாக கேட்காதே. இது உன் வாழ்க்கையின் கண்ணாடி. ஒரு கோவிலில் ஒரு பிரம்மாண்டமான யானை இருந்தது. அது நினைத்தால் பெரிய மரத்தையே வேரோடு பிடுங்கி எறியும். ஆனால் அந்த யானையின் காலை பார். ஒரு சிறிய மெல்லிய கயிற்றால் ஒரு சின்ன மரக்கட்டையில் அதை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த யானை நினைத்தால் ஒரே ஒரு முறை காலை உதறினால் போதும், அந்த கயிறு அறுந்துவிடும். ஆனால் அது அந்த முயற்சியை கூட செய்யாமல் அமைதியாக நிற்கிறது. ஏன் தெரியுமா? அந்த யானை குட்டியாக இருந்தபோது இதே கயிற்றால் தான் அதை கட்டினார்கள். அப்போது அது குட்டி, பலமில்லை. அது அந்த கயிற்றை அறுக்க பலமுறை முயற்சி செய்தது. இழுத்து பார்த்தது, வலித்தது. ஆனால் கயிறு அறுபடவில்லை. நம்மால் இந்த கயிற்றை அறுக்க முடியாது என்று அது அப்போதே முடிவு செய்துவிட்டது. இப்போது அது வளர்ந்து விட்டது. மலை போன்ற பலம் வந்துவிட்டது. ஆனால் அதன் மனதில் நம்மால் முடியாது என்ற அந்த பழைய நினைவு இன்னும் அப்படியே இருக்கிறது. மகனே, மகளே, நீயும் அந்த யானையைப் போலத்தான் இருக்கிறாய். கடந்த காலத்தில் நீ எப்போதோ தோற்று போயிருக்கலாம். பள்ளியில், தொழிலில் அல்லது உறவில் தோற்றிருக்கலாம். அப்போது நீ சிறியவனாக இருந்தாய், விவரம் தெரியாமல் இருந்தாய். ஆனால் இப்போது நீ வளர்ந்து விட்டாய். ருத்ரனின் பிள்ளை நீ. உன் பழைய தோல்வி என்ற அந்த கயிறு இப்போது உனக்கு தூசி. ஆனால் நீயோ அன்று தோற்றோம், இன்றும் தோற்போம் என்று அந்த கயிற்றை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாய். முட்டாளே, ஒரே ஒரு முறை உதறிப்பார். உன் காலை கட்டி போட்டிருக்கும் அந்த பழைய நம்பிக்கை சுக்குநூறாக உடைந்து போகும். உன் பலம் அந்த கயிற்றில் இல்லை, உன் நம்பிக்கையில் இருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இது உன் சுயரூபத்தை உனக்கு காட்டும். ஒரு குட்டி சிங்கம் வழி தவறி ஒரு ஆட்டு மந்தைக்குள் போய் விழுந்து விட்டது. அந்த ஆடுகள் அந்த சிங்கக்குட்டியை வளர்த்தன. அதுவும் ஆடுகளைப் போலவே புல் தின்றது. மே மே என்று கத்த கற்றுக்கொண்டது. தன்னையும் ஒரு பயந்தாங்கொள்ளியான ஆடு என்றே நினைத்துக் கொண்டது. நாட்கள் சென்றன. அது பெரிய சிங்கமாக வளர்ந்தது. ஆனாலும் ஆடுகளை பார்த்து பயந்து ஓடும். ஒரு நாள் மலையிலிருந்து ஒரு உண்மையான காட்டு ராஜா சிங்கம் வந்தது. அது இந்த ஆட்டு சிங்கத்தை பார்த்தது. நீ ஒரு சிங்கம், ஏன் ஆடு போல கத்துகிறாய் என்று கேட்டது. அந்த ஆட்டு சிங்கம் நடுங்கிக் கொண்டே, என்னை விட்டுவிடுங்கள், நான் ஒரு ஆடு என்றது. காட்டு சிங்கம் அதை தண்ணீருக்கு இழுத்துச் சென்றது. தண்ணீரில் உன் முகத்தை பார் என்று கர்ஜித்தது. அந்த ஆட்டு சிங்கம் தண்ணீரை பார்த்தது. அதற்கு தூக்கி வாரி போட்டது. நானும் உன்னை போலத்தான் இருக்கிறேனா என்று வியந்தது. அப்போது காட்டு சிங்கம் சொன்னது, நீ ஆடு இல்லை, நீ என் இனம், நீ ஒரு ராஜா, கர்ஜனை செய். அந்த நொடி அந்த ஆட்டு சிங்கம் தன் வாழ்நாளில் முதல் முறையாக ஒரு கர்ஜனை செய்தது பார். அந்த காடே அதிர்ந்தது. மகனே, மகளே, நீ ஒரு சிங்கம். ஆனால் உன்னை சுற்றியுள்ள சமூகம் நீ சாதாரண ஆள், உன்னால் முடியாது என்று சொல்லி சொல்லி உன்னையும் ஆடாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். நீ புல் தின்பவன் அல்ல, வேட்டையாடுபவன். நீ தலைகுனிந்து நடப்பவன் அல்ல, ராஜநடை போடுபவன். இதை நீ உணர வேண்டாமா? இப்போது உனக்கு தெரிந்துவிட்டது, உன் காலில் இருந்த கயிறு பொய்யானது என்று. நீ ஆடு அல்ல, சிங்கம் என்று. இப்போது உனக்குள் ஒரு வெறி வந்திருக்கும். நான் சாதிக்கப் போகிறேன், நான் கர்ஜிக்கப் போகிறேன் என்று துடிக்கிறாய். ஆனால் அவசரப்படாதே. வெறும் கர்ஜனை செய்தால் மட்டும் பசி தீருமா?
நீ சிங்கம் என்று உணர்ந்தால் மட்டும் போதுமா? உனக்கு வேட்டையாட தெரியுமா? காட்டில் இருக்கும் சிங்கத்திற்கு தான் ராஜா என்று தெரியும். ஆனால் அது சரியான இலக்கை சரியான நேரத்தில் தாக்கினால்தான் அதற்கு உணவு கிடைக்கும். இல்லையென்றால் அதுவும் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். உனக்குள் இருக்கும் சக்தியை உணர்வது முதல் படி. ஆனால் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது? உன் இலக்கை எப்படி குறிவைப்பது? எதிரிகள் தாக்கும்போது நிலைகுலையாமல் எப்படி நிற்பது? அந்த வித்தை உனக்கு தெரியுமா? சிவனின் வில்வித்தை பற்றி தெரியுமா? அதை நீ கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் கோபம் வீணாகிவிடும். அடுத்த பகுதியில் உன்னை ஒரு போர் வீரனாக மாற்றும் அந்த ரகசியத்தை சொல்கிறேன். உன் கண்கள் இலக்கை மட்டுமே பார்க்க தயாராகட்டும். காத்திரு. மகனே, மகளே, நீ யார் என்று இப்போது உனக்கு தெரியும். உனக்குள் ஒரு சிங்கம் தூங்குகிறது என்று தெரியும். உன் காலில் இருந்த கயிறு பொய்யானது என்று தெரியும். ஆனால் இதை தெரிந்து கொண்டதால் மட்டும் நீ ஜெயித்துவிட முடியுமா? முடியாது. கையில் கத்தி இருந்தால் மட்டும் போதாது. அதை எங்கே எப்படி வீச வேண்டும் என்ற கலை தெரிய வேண்டும். இல்லையென்றால் அந்த கத்தி உன்னையே குத்திவிடும். இன்று உன்னிடம் வேகம் இருக்கிறது, வெறி இருக்கிறது. ஆனால் உன்னிடம் கவனம் இருக்கிறதா? சூரியன் உலகம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆனால் அந்த வெளிச்சம் காகிதத்தை எரிக்காது. அதே சூரிய ஒளியை ஒரு லென்ஸ் வைத்து ஒரே புள்ளியில் குவித்தால் அது நெருப்பையே உண்டாக்கும். உன் மனமும் அப்படித்தான். உன் சிந்தனைகள் சிதறி கிடக்கும் வரை நீ சாதாரண ஆள். அதை ஒரே புள்ளியில் குவித்தால் நீ ஒரு ஆயுதம். அந்த கூர்மையான பார்வையை நீ எப்படி பெறுவது? ஒரு வில்லாளனின் கதையை சொல்கிறேன் கேள். இது உனக்கு தெரிந்த கதையாக இருக்கலாம். ஆனால் இதன் ஆழம் உனக்கு தெரியுமா? குரு துரோணர் தன் சீடர்களுக்கு வில்வித்தை போட்டி வைத்தார். தூரத்தில் ஒரு மரத்தின் கிளையில் ஒரு மரப்பறவையை வைத்தார். அந்த பறவையின் கண்ணை மட்டும் வீழ்த்த வேண்டும் என்பது போட்டி. முதலில் ஒருவன் வந்தான், வில்லை வளைத்தான். குரு கேட்டார், உனக்கு என்ன தெரிகிறது? அவன் சொன்னான், குருவே, எனக்கு மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, வானம் தெரிகிறது, அந்த பறவையும் தெரிகிறது. குரு சொன்னார், போ, உன்னால் முடியாது, கீழே இறங்கு. அடுத்தவன் வந்தான். உனக்கு என்ன தெரிகிறது? பறவை தெரிகிறது குருவே, அதன் சிறகுகள் தெரிகிறது. நீயும் போ, உன்னாலும் முடியாது. கடைசியில் அர்ஜுனன் வந்தான். வில்லை நாணேற்றினான். கண்கள் இமைக்காமல் குறியை பார்த்தான். குரு கேட்டார், அர்ஜுனா, உனக்கு என்ன தெரிகிறது? மரம் தெரிகிறதா? கிளை தெரிகிறதா? நான் தெரிகிறேனா? அர்ஜுனன் சொன்னான், இல்லை குருவே, எனக்கு மரம் தெரியவில்லை, கிளை தெரியவில்லை, பறவை கூட தெரியவில்லை. எனக்கு அந்த பறவையின் கண் மட்டுமே தெரிகிறது. வேறெதுவும் என் கண்ணுக்கு தெரியவில்லை. அவன் அம்பை எய்தான். அது சரியாக பறவையின் கண்ணை துளைத்தது. மகனே, மகளே, இன்று உனக்கு என்ன தெரிகிறது? உன் லட்சியம் மட்டும் தெரிகிறதா? இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவது, டிவியில் ஓடுவது, இன்ஸ்டாகிராமில் வருவது எல்லாம் தெரிகிறதா? எல்லாவற்றையும் வேடிக்கை பார்ப்பவன் எதையும் சாதிக்க மாட்டான். உனக்கு தேவை அர்ஜுனனின் பார்வை. உன் இலக்கு எதுவோ அது மட்டும்தான் உன் தூக்கத்தில், விழிப்பில், உணவில் தெரிய வேண்டும். மீதியெல்லாம் குப்பை. அந்த குப்பையை உன் கண்ணிலிருந்து எடுத்து போடு. அப்போதுதான் இலக்கு துல்லியமாக தெரியும். சரி, இலக்கை வைத்துவிட்டாய். அடுத்தது என்ன? ஒரே நாளில் வெற்றி கிடைத்து விடுமா? ஒரு பெரிய பாறையை பார். அது எவ்வளவு கடினமானது! இரும்பை விட வலிமையானது. ஆனால் அந்த பாறையை ஒரு நதி எப்படி உடைக்கிறது என்று பார்த்திருக்கிறாயா? தண்ணீர் மிகவும் மென்மையானது. அதை கையில் கூட பிடிக்க முடியாது. ஆனால் அந்த மென்மையான தண்ணீர் அந்த கடினமான பாறையின் மீது இன்று விழும், நாளை விழும், அடுத்த மாதம் விழும், அடுத்த வருடம் விழும், ஓயாமல் விழுந்து கொண்டே இருக்கும். அது விழும் வேகத்தில் பாறை உடையவில்லை. அது விடாமல் விழுவதால்தான் பாறை உடைகிறது. பாறைக்கு வலிமை அதிகம். ஆனால் நதிக்கு விடாமுயற்சி அதிகம். முடிவில் ஜெயிப்பது பாறை அல்ல, நதிதான். என் பிள்ளையே, நீ எடுத்த காரியம் கடினமாக இருக்கலாம். அந்த பாறையைப் போல அசையாமல் இருக்கலாம். நான் முயற்சி செய்தேன், ஆனால் நகரவில்லையே என்று நீ சோர்ந்து போகலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், நீ ஒரு நதி. இன்று உடைக்க முடியவில்லையா? பரவாயில்லை. நாளை மீண்டும் அடி, நாளை மறுநாள் மீண்டும் அடி. ஒரே இடத்தில் ஒரே இலக்கில் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இரு. உலகத்தில் எந்த பாறையும் விடாமுயற்சி என்ற நதிக்கு முன்னால் நிற்க முடியாது. அது உடைந்தே தீரும். வெற்றி என்பது பலத்தால் வருவது அல்ல, அது தொடர் முயற்சியால் வருவது. இப்போது சொல், உனக்கு மரம் தெரிகிறதா? இல்லை பறவையின் கண் தெரிகிறதா? நீ பாறையைக் கண்டு பயப்படுபவனா? இல்லை பாறையை துளைக்கும் நதியா? இன்று முதல் உன் கவனம் சிதறக்கூடாது. ஒரு நாளைக்கு 10 வேலைகளைச் செய்து தோற்றுப்போகாதே. ஒரே ஒரு வேலையை அர்ஜுனனை போல கவனி. வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே. நதியைப் போல ஓயாமல் ஓடிக்கொண்டே இரு.
என்றாவது ஒரு நாள் அந்த பாறை பிளக்கும் சத்தம் உனக்கு கேட்கும். அன்று உலகம் உன் காலடியில் இருக்கும். உன்னிடம் இப்போது எல்லாம் இருக்கிறது. பலம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, கவனம் இருக்கிறது, முயற்சி இருக்கிறது. இனி உன்னை தடுக்க யாரால் முடியும்? ஆனால் இந்த வெற்றியின் உச்சத்தில் நீ ஒன்றை இழக்க நேரிடும். அது உனக்கு தெரியாமலே நடக்கும் ஆபத்து. வெற்றி பெற்ற பல பேரை கீழே தள்ளிவிட்ட அந்த மாயை என்னவென்று உனக்கு தெரியுமா? அதை கடைசி பகுதியில் சொல்கிறேன். அதுவரை உன் இலக்கை நோக்கி பாய்ந்து செல். வேட்டையாடு. மகனே, மகளே, என் வார்த்தைகளை கேட்டு நீ உன் தடைகளை உடைத்துவிட்டாய். கழுகை போல வலியை தாங்கிவிட்டாய். சிங்கத்தைப் போல கர்ஜித்து விட்டாய். அர்ஜுனனைப் போல குறிவைத்து விட்டாய். இப்போது வெற்றி உன் வாசலில் வந்து நிற்கிறது. உலகம் உன்னை கொண்டாடுகிறது. நேற்று உன்னை திட்டியவர்கள் இன்று உனக்கு மாலை போடுகிறார்கள். பணம், புகழ், அதிகாரமெல்லாம் உன் கையில் வந்துவிட்டது. ஆனால் நில், இங்குதான் ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. தோல்வியை விட ஆபத்தானது வெற்றி. ஏன் தெரியுமா? தோல்வி உனக்கு பணிவை கற்றுத்தரும். ஆனால் வெற்றி உனக்கு தலைக்கணத்தை கொடுத்துவிடும். நான் பெரிய ஆள், எல்லாம் என்னால் தான் நடந்தது என்று நீ எப்போது நினைக்கிறாயோ அன்றே உன் அழிவு தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். அந்த தலைக்கணம் வராமல் இருக்க நீ என்றும் ராஜாவாக நிலைத்து நிற்க உனக்கு ஒரு கடைசி பாடத்தை சொல்கிறேன். இதை உன் இதயத்தில் எழுதிக்கொள். உனக்கு அலெக்சாண்டரை பற்றி தெரியுமா? இந்த உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என்று நினைத்தான். பல நாடுகளை வென்றான். அவன் போகாத இடமே இல்லை. மாவீரன். ஆனால் அவனுக்கும் மரணம் வந்தது. இறக்கும் தருவாயில் அவன் தன் மந்திரிகளை அழைத்தான். நான் இறந்த பிறகு என் உடலை சவப்பெட்டியில் வைக்கும்போது ஒரு விசித்திரமான காரியத்தை செய்யுங்கள் என்றான். என்ன செய்ய வேண்டும் அரசே என்று கேட்டார்கள். அலெக்சாண்டர் சொன்னான், என் 2 கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியே தொங்கும்படி வையுங்கள். ஊர் மக்கள் எல்லோரும் அதை பார்க்க வேண்டும். மந்திரிகள் குழம்பினார்கள். ஏன் அரசே? அலெக்சாண்டர் சிரித்துக்கொண்டே சொன்னான், இந்த உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர் கூட கடைசியில் போகும்போது வெறுங்கையோடுதான் போகிறான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். மகனே, மகளே, நீ எவ்வளவு பெரிய மாளிகை கட்டினாலும், எவ்வளவு பணம் சேர்த்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் கடைசியில் நீ என்னிடம் வரும்போது வெறுங்கையோடுதான் வரப்போகிறாய். இன்று உனக்கு கிடைத்த வெற்றி என் பரிசு. அது உனக்கு சொந்தமானது அல்ல. இதை நீ உணர்ந்தால் தலைக்கணம் உன் தலைக்கு ஏறாது. நீ ஒரு கருவி மட்டுமே. நான் தான் அதை இயக்குகிறேன். இதை மறக்காதே. சரி, தலைக்கணத்தை அழித்துவிட்டாய். ஆனால் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருமே. வெற்றி வரும்போது துள்ளுவதும் தோல்வி வரும்போது துவளுவதும் ஒரு ராஜாவுக்கு அழகல்ல. மனதை எப்படி சமமாக வைப்பது? ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒருமுறை ஒரு ராஜா தன் குருவிடம் சென்றார். குருவே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும்போது நான் நிலைகுலையக்கூடாது. நான் மிகுந்த துயரத்தில் இருக்கும்போது நான் உடைந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என்னை காக்கும் ஒரு மந்திரம் வேண்டும் என்று கேட்டார். குரு சிரித்துக்கொண்டே ஒரு மோதிரத்தை கொடுத்தார். இந்த மோதிரத்திற்குள் ஒரு வாசகம் இருக்கிறது. நீ எப்போதெல்லாம் மிக சந்தோஷமாக இருக்கிறாயோ அப்போதும் இதை பார். எப்போதெல்லாம் மிக துயரத்தில் இருக்கிறாயோ அப்போதும் இதை பார் என்றார். அந்த ராஜா போரில் வெற்றி பெற்று மமதையில் வரும்போது அந்த மோதிரத்தை பார்த்தார். அதில் எழுதியிருந்தது, இதுவும் கடந்து போகும். உடனே அவர் அமைதியானார். இந்த வெற்றி நிரந்தரம் இல்லை என்று புரிந்தது. பிறகு ஒரு நாள் அவர் நாட்டை இழந்து காட்டில் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அப்போது மீண்டும் அந்த மோதிரத்தை பார்த்தார். அதே வாசகம், இதுவும் கடந்து போகும். உடனே அவருக்கு நம்பிக்கை வந்தது. இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை என்று எழுந்து நடந்தார். என் பிள்ளையே, இதுதான் உன் வாழ்க்கையின் மந்திரம். இன்று நீ அனுபவிக்கும் வெற்றி கடந்து போகும். நாளை வரப்போகும் கஷ்டம் அதுவும் கடந்து போகும். எதுவும் நிரந்தரமில்லை. நான் ஒருவன் மட்டுமே நிரந்தரம். இதை புரிந்து கொண்டவன் வெற்றியைக் கண்டு ஆடவும் மாட்டான். தோல்வியைக் கண்டு வாடவும் மாட்டான். அவனே உண்மையான ஞானி. அவனே உண்மையான ராஜா. இப்போது சொல், நீ வெறும் வெற்றியாளனா, இல்லை ஞானம் பெற்ற ராஜாவா? உன்னிடம் இப்போது எல்லாம் இருக்கிறது. வலிமை, நம்பிக்கை, கவனம், விடாமுயற்சி, பணிவு. இது 5ம் சேர்ந்த உருவம்தான் நீ. இனி உன்னை தோற்கடிக்க இந்த அண்டத்தில் யாராலும் முடியாது. போ, மகனே, மகளே, உன் வாழ்க்கையை வாழ்ந்து பார். ஒவ்வொரு நொடியையும் செதுக்கு. கஷ்டம் வந்தால் இது என் வளர்ச்சிக்கான பாடம் என்று நினை. வெற்றி வந்தால் இது இறைவனின் பரிசு என்று நினை. நீ தனியாக இல்லை. உன் மூச்சுக்காற்றில் நான் இருக்கிறேன். உன் இதயத் துடிப்பில் நான் இருக்கிறேன். உன் நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். எழுந்து நில். உலகம் உன் வருகைக்காக காத்திருக்கிறது. தர்மத்தின் வழியில் நட. வெற்றியை நிலைநாட்டு. மகனே, மகளே, இன்று நான் உனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருந்தால் அது உனக்கு மட்டுமே சொந்தமானதல்ல.
உன்னைப் போலவே இருட்டில் தவிக்கும், வழி தெரியாமல் திணறும் இன்னும் எத்தனையோ ஆத்மாக்களுக்கு இந்த வெளிச்சம் தேவைப்படலாம். அவர்களுக்கும் இந்த ஒளி கிடைக்க இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். ஷேர். மேலும் இது போன்ற ஆன்மீக வழிகாட்டுதல்கள் தினமும் உன்னை வந்து சேர நமது சிவனே போற்றி இறை குடும்பத்தில் இன்றே இணைந்து கொள். சப்ஸ்கிரைப். உன் மனதில் இப்போது என்ன தோன்றுகிறது? உன் பாரம் குறைந்ததா? உன் கருத்துக்களை கீழே பதிவிடு. காமெண்ட். எல்லோரும் சொல்லுங்கள். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய.